ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் விஜய், ட்ராவலர் விஜய் என்ற சேனல் மூலமா மீண்டும் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நான் இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மத்திய ஜெகநாதங்க. பூரியில் இருக்கிறது ஜெகநாதர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வடக்கில் இருக்குது, வடக்கு திசையில் பூரி, ஒரிசாவில். அடுத்து திருப்புல்லானி, நம்ம தமிழ்நாட்டில் தெற்கு பகுதியில் இருக்குது திருப்புல்லானி. அதுதான் ஆதி ஜெகநாதர். தெற்கு பக்கத்தில் இருக்கிற தெற்கு ஜெகநாதர். இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு ஜெகநாதர் இருக்கிறாருங்க, மத்திய ஜெகநாதர். அதுவும் நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கிறாரு. ரொம்ப விசேஷமான ஒரு இடம், ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். வாங்க, அதை பற்றி நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. அதான் சொன்னேன் இல்லைங்களா, மத்திய ஜெகநாதர்னு. அந்த கோயிலில் தாங்க இருக்கேன். இது ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. சென்னையோட புறநகர் பகுதியான பூந்தமல்லியை தாண்டி நம்ம திருவள்ளூர் திருத்தணிக்கு போவோம். ஆமாம், அந்த இடத்துல தாங்க இருக்குது திருமழிசை. திருமழிசையில் தான் இருக்கார் இந்த மத்திய ஜெகநாதர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோயில். அங்கே தாங்க இருக்கேன். இந்த ராஜகோபுரம், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4 கால் மண்டபம். ராஜகோபுரம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு அற்புதமான ஒரு ராஜகோபுரம், 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம். அதில் சங்கு சக்கர நாமம். இந்த கோயிலில் இருக்கிற ஜெகநாதர் மத்திய ஜெகநாதர், மத்திய ஜெகநாதர். ஆமாம், தாயார் வந்து திருமங்கை வள்ளி தாயார். இன்னொரு சிறப்பு இந்த ஊருக்கு, திருமழிசை ஆழ்வார். இந்த கோயில் பேரே ஆழ்வார் பெருமாள் கோயில் தாங்க போர்டே இருக்கும். திருமழிசை ஆழ்வார் வந்து அவதாரம் பண்ணின ஒரு தலம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஊர். அமைதியாக, வெளியே தாங்க சத்தமாக இருக்குது. கொஞ்சம் பசங்கள்லாம் கிரிக்கெட் விளாட்றாங்க. ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தென்னை மரம் எல்லாம் இருக்குங்க. இவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு மனசுக்கு அமைதி தர ஒரு இடம் கோயில். இந்த கோயில் ரொம்ப ஒரு அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நேரம் கிடைக்கிறப்ப வாங்க, வந்து பாருங்கள். ரொம்ப விசேஷமான கோயில். வாங்க, அடுத்து உள்ளே போயிட்டு அப்படியே வீடியோவை தொடருவோம். அதாங்க வெளியில் ராஜகோபுரம் இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டேங்க. இது உள்ளே பாருங்கள், கொடிமரம். உள்ளே வந்த உடனே ராஜகோபுரத்தில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா பெரிய மண்டபங்க, பலிபீடம், கொடிமரம், அப்படியே மூலஸ்தானம் போகுது. இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மணவாள மாமுனிகள், அவரோட மணவாள மாமுனிகள் அவரோட சன்னதி. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே இருக்கிறவர் வந்து மத்திய ஜெகநாதர். திருப்புல்லானியில் இருக்கிறவர் வந்து ஆதி ஜெகநாதர், தென் ஜெகநாதர். பூரியில் இருக்கிறவர் வந்து வட ஜெகநாதர். இங்கே இருக்கிறவர் வந்து மத்திய ஜெகநாதர். தாயார் வந்து திருமங்கை வள்ளி தாயார். ரொம்ப அழகான ஒரு கோயில். நேரம் கிடைக்கிறப்போ வாங்க. சென்னையிலேருந்து நீங்கள் திருவள்ளூர் திருப்பதி போகிற வழியிலே இருக்குது. ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. இந்த கோயிலோட தல விருட்சம் பார்த்திங்கன்னா பாரிஜாதம். தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா பிருகு தீர்த்தம். திருமழிசை ஆழ்வார் முக்கியமாங்க. திருமழிசை ஆழ்வார் அவதரித்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். இதுதாங்க திருமங்கை வள்ளி தாயார் சன்னதி. சுற்றுப்பிரகாரம் கோயில் அப்படியே ஒரு வளம் வரும். ரொம்ப அழகாக, ரொம்ப அமைதியாக, மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிற ஒரு கோயிலுங்க. ஜெகநாத பெருமாள் இங்கே வந்து அமர்ந்த நிலையில் பாமா ருக்மணியோட அமர்ந்த நிலையில் இருக்கிறாருங்க ஜெகநாத பெருமாள். ரொம்ப விசேஷம். 3 ஜெகநாதர் தான் சொல்கிறாங்க முக்கியமாக. இதுதாங்க மூலவரோட விமானம். ஜெகநாத பெருமாள் மூலவர் இருக்கார் இல்லைங்களா, அந்த விமானம். இது வந்து இந்த பரமபத வாசல், சொர்க்க வாசல் திறப்பு நிகழறப்போ நடக்கிற ஒரு வாசல், பரமபத வாசல். இந்த பக்கம் சன்னதி இருக்குது. இது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிங்க. லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி.
அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா இங்கே ஒரு சன்னதி. இது வந்து ஆண்டாள் தாயார் சன்னதி. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். அதுதான் திருப்புல்லானியில் இருக்கிற நம்ம ஜெகநாதர் வந்து சயன கோலத்தோடு இருக்கிறாருங்க. பூரி ஜெகநாதர் தான் ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து நின்ற கோலத்தில் இருக்கார். இந்த பூரிக்கும் திருப்புல்லானிக்கும் இடையில் இருக்கிறதால தான் இவருக்கு வந்து மத்திம ஜெகநாதர்னு பேர். இவர் வந்து அமர்ந்த நிலையில், பாமா ருக்மணியோட அமர்ந்த நிலையில் இருக்கார். ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கோயில். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப மனசு ரொம்ப அமைதியாக, இதுக்குள்ளே வந்தாவே அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குங்க. ரொம்ப தூரம்லாம் எங்கேயுமே போக தேவையில்லைங்க. சென்னைக்கு அடுத்த திருவள்ளூர் திருப்பதி போகிற வழியில் திருமழிசையில் ரொம்ப சூப்பரான ஒரு கோயிலுங்க. ரொம்ப அமைதியாக, என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்குது. நேரம் கிடைக்கிறப்ப வாங்க. இந்த விடுமுறை நாளில் நம்ம குழந்தைகளை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போங்க. மலைவாச ஸ்தலம், மாலு, தியேட்டரு, எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போங்க. இதுக்கும் ஒரு நாள் ஒதுக்குங்க. நம்ம கோயில்களெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லுங்கள், காட்டுங்க. ரொம்ப நல்ல விஷயம். இந்த விஷயங்கள் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. பசங்கள்லாம் கோயில்னாவே இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம தான் மாற்றணுங்க. மாற்றி நம்ம கலாச்சாரம், நம்ம பாரம்பரியத்தெலாம் நம்ம விடக்கூடாது. அதனால் வாங்க, வந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். இங்கே இருக்கிற இந்த வீடியோ எடுக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதனால் இந்த இடத்துலேருந்து நான் விடைபெறுறேன். இன்னொரு அடுத்த வீடியோவில், அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.